உயர்வான குணம் எப்பவுமே வந்து தெய்வ காரியங்களவே பேசிகிட்டு இருக்கக்கூடியது. பொதுவாக தெளிவான புனிதமான ஒரு வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு பெண்களாகவே இருப்பாங்க. அதே மாதிரி தாமரை மலர்கள் அணைய கொங்கைகள் அப்படின்னு சொல்லும். அதாவது தாமரை மொட்டுக்கள் இருக்கு இல்லையா, தாமரை மொட்டுக்களை போல் அழகிய மார்பகங்களை உடையவர்கள் இந்த பெண்கள் அப்படின்றத இந்த சங்கராச்சாரியாருடைய மதன நூல், அது மதன நூல் அப்படின்றதுனால அதை பற்றியே தான் தெளிவாக சொல்லும். அதாவது வந்து இவங்க பருவத்திற்கு பூ பெய்தி வரக்கூடிய நாட்களில் தடதடன்னு இருப்பாங்க. இந்த அஸ்த நட்சத்திரம் பெண்கள் வந்து பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பாங்க. கட்டுக்குலையாத உடலாக இருக்கும். நல்ல ஒரு மேனியில் வந்து ஒளி பொருந்திய மேனியாக இருக்கும். அப்படின்றதெல்லாம் வந்து பெண்களை பற்றி மிக அழகாக வர்ணிக்கக்கூடிய இந்த நூல்கள் இன்னொரு இடத்துலையும் வந்து பொதுவாக சொல்லுது. இவங்க வந்து எப்போவுமே டெடிக்கேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுது. விட்டு கொடுக்கக்கூடிய பெண்கள் தான், விட்டு கொடுக்கக்கூடிய ஆண்கள் தான். பட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மிக காரமான கடினமான குணத்தை உடைய அதீதமான, அதை தனக்கே உரித்தான வித்தியாசமான ஒரு சுயநலவாதிகள் அப்படின்றதும் சொல்லுது. அதில் வந்து அதிகமாக என்னுடைய எண்ணம் என்னவோ அது ஈடேற வரைக்கும் நான் வந்து அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிற வந்து ஒரு சின்ன பிடிவாத குணம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ஒரு மைனஸ். அதை மட்டும் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பான ஒரு நட்சத்திரமாகவே இதை எடுத்துக்கலாம். வாழ்க்கையும் சிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கருப்பு வர்ணமாக இருக்கும். அதே மாதிரி வந்து எல்லா சுபகாரியங்களும் இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம். ஏன்னா இது வந்து தேவகணம் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லா சுபகாரியங்களுக்கும் இது வரும். நல்ல தர்ம சிந்தனை, வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாக இருக்கணும்னு யோசிப்பான், தெளிவான சிந்தனையோடு இருப்பான். அதே மாதிரி வந்து முற்பகுதி அப்படின்றது வந்து எப்பவுமே ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து இரக்கமான வாழ்வு தான். அதாவது வந்து அதிகமான வசதியான படவுடவமான வாழ்க்கையெல்லாம் இருக்காது. ஒரு அளவான மீடியமான வாழ்க்கையாக தான் போயிட்டுருக்கும். அது பிற்பகுதி தான் வந்து நல்ல நிம்மதியாக வந்து ஒரு பணத்தோடவும் ஒரு வசதியோடும் சகல வசதியோடும் வாழக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே தான் அந்த வாழ்க்கையெல்லாம் வரும். அதுக்கு முன்னால் வந்து இந்த 30 வயசு வரைக்கும் இந்த கல்யாணம் பண்ணுறது ஒரு தடையாக இருக்கும். கல்யாணத்துக்கு பின்னால் வந்து வாழ்க்கை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாக இருக்கும். இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அடுத்தவங்களை வந்து வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். யாரையும் சீக்கிரமாக வந்து தனது வலைக்குள் இழுக்கக்கூடியது, தனது எல்லைக்குள் இழுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது அஸ்த நட்சத்திரம்.